டியர் வியூவர்ஸ், இப்பொழுது அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு வியாதி பிளட் கொலஸ்ட்ரால். பிளட் கொலஸ்ட்ரால்னால் ரத்தத்தில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த டியூப்பில் பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் இருக்குது, அதில் சிவப்பாக போகிறதெல்லாம் ரத்த அணுக்கள், அதில் மஞ்சளாக இருக்கிறது தான் அந்த மஞ்சள் கொழுப்பு. அந்த கொழுப்பு வந்து அடைச்சிக்கிச்சின்னா ரத்தம் போக முடியாது. 4 படம் இந்த கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வால்ஸ் ஆஃப் த ஆர்ட்ரி இதே தமனியுடைய சுவர்களில் படிஞ்சதுனாக்கா ஒரு கட்டத்தில் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும். அதிகமாக பிளாக் ஆகிடுச்சுன்னா ரத்தம் போகலன்னு சொன்னால் இதயத்துக்கு வந்து வலி வரும். அதுதான் ஹார்ட் அட்டாக், மாரடைப்புன்னு சொல்கிறது. இது நீங்கள் அதிகமாக சிக்கன் மட்டன் சாப்பிடும்போது இந்த மாதிரி பாதிக்கும். இது உங்களுக்கு நல்லா தெரியும். தயவுசெய்து இந்த மாதிரி இதை பின்பற்றி சிக்கன் மட்டனை வந்து உங்கள் வாழ்க்கையில் குறைத்து கொள்ளுங்கள். குறிப்பாக பீஃப், போர்க் போன்றவை பயங்கர, இதை போல் சிக்கன் மட்டனை போல் அது பல மடங்கு கெடுதி செய்யும். கொலஸ்ட்ராலை குறைக்க உடற்பயிற்சி. கொலஸ்ட்ராலை குறைக்க வேண்டும் என்றால் ஆரோக்கியமான ஹெல்த்தி ஃபுட், அதில் வந்து டிரான்ஸ் ஃபேட்டு, ப்ராசஸ்டு ஃபுட் இருக்கக்கூடாது. ப்ராசஸ் ஃபுட்டுன்னா என்னென்னா வெள்ளை ப்ரெட்டு, பேக்கரி ஐட்டம், இது ரஸ்க்கு, சிப்ஸு, இந்த மயோனைஸ், வெண்ணெய், இதெல்லாம் வந்து டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அதில் படிச்சிங்கன்னா தெரியும், ஃபுட் இன்க்ரீடியன்ஸ். அதை பார்த்து அவற்றை நீங்கள் தவிர்க்க வேண்டும். தினசரி வழக்கத்தில் உடற்பயிற்சி இருக்க வேண்டும். கொலஸ்ட்ராலை குறைக்க தினசரி செய்ய வேண்டிய 4 சிம்பிள் பயிற்சிகள் இதோ. நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரித்து கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும். இந்த உடம்பில் வந்து 2 வகையான கொலஸ்ட்ரால் இருக்குது, HDL, LDL. இந்த ஹை டென்சிட்டி லிப்பிட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதிக டென்சிட்டி உள்ள லிப்பிட்ஸ்னால் கொழுப்பு, அது வந்து உடலுக்கு நல்லது. கெட்ட கொலஸ்ட்ரால் LDL, இது வந்து கெட்டது. HDL, LDL, ஹை டென்சிட்டி லிப்பிட்ஸ், லோ டென்சிட்டி லிப்பிட்ஸ். லிப்பிட்னா ஃபேட்டி ஆசிட்ஸ். சைக்கிள் ஓட்டுதல், தினமும் சைக்கிள் ஓட்டுவது உங்கள் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும். மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் மற்றும் ஆரோக்கியமான எடையை பராமரிக்க உதவும். யோகா பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துது, நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துது, கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது, ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுது. ஏதாவது ஒரு பயிற்சியை தினமும் 30 மினிட்ஸ் கண்டினியூஸாக செஞ்சால் தான் கொலஸ்ட்ரால் குறையும். அதாவது 40 மினிட்ஸ் சொல்கிறாங்க. சுகர்லாம் குறையும்னா 40 மினிட்ஸ். அதாவது உங்கள் ஃப்ரெண்டோடலாம் பேசிட்டுலாம் போகக்கூடாது. கண்டினியூஸ் 40 மினிட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு போகக்கூடாது. இது தயவுசெய்து நீங்கள் பின்பற்றி. ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது வயசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுது, அது வேறு. ஹார்ட் அட்டாக்ங்கிறது சடனாக இதயத்துக்கு போகிற ரத்த குழாய், அதாவது தமனி ஆர்ட்ரியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்பு படிஞ்சு அது வருது ஹார்ட் அட்டாக். ஹார்ட் ஃபெயிலியர் அது வேறு. அது சம்மந்தமாக இந்த இந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க, அதை தவறாமல் படிக்கவும். நன்றி.